அழைத்துச் செல்லப்படுகின்றனர். யாழ் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியின் தொழில்நுட்ப ஆய்வுக்கூட சிறப்பு விழா முதலாவது நிகழ்வாக இன்றைய நிகழ்வின் விருந்தினர்கள் பாத்திய இசையுடன் ஆலயத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். Band standard is band attention. Band roll. By the center, quick march. கல்லூரியின் மூன்றாவது அழைத்துச் செல்லப்படுகிற கல்லூரியின் முதல்வர் சண்முகநாதன் மேலழகன் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில்
விருந்தினர்கள் தொழில்நுட்ப ஆய்வு ஊடகத்தை நோக்கி அழைத்துச் செல்லப்படுகின்றனர். தற்பொழுது இன்றைய நிகழ்வில் விருந்தினர்கள் தொழில்நுட்ப ஆய்வு கூடத்தில் அழைத்துச் செல்லப்படுகின்ற நிகழ்வில் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இன்றைய விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். யாழ் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி தொழில்நுட்ப ஆய்வுக்கூட திறப்பு விழா. இன்றைய நிகழ்வு கல்லூரியின் முதல்வர் சண்முகநாதன் வேலழகன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் சிவஞானம் சுரீதரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் சி ஸ்ரீதரன் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். அடுத்து மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர் திரு உதயகுமார் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்தவர். அடுத்து மதிப்புக்குரிய வலய கல்வி பணிப்பாளர் திரு தேவேந்திர ராய் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். அடுத்து மதிப்புக்குரிய மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் திரு புஷ்பலிங்கம் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். அடுத்து மதிப்புக்குரிய வலய பிரதி கல்வி பணிப்பாளர் திரு கோ வரதராயமூர்த்தி அவர்கள் நிகழ்வினை மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். அடுத்து கோட்டக்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய தி சூரா சத்மராய் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பார். அடுத்து கல்லூரி முதல்வர் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து அடுத்த நிகழ்வாக கொடியேற்றல் வைபவம் இடம்பெறும். முதலில் தேசிய கொடியை மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர் பி உதயகுமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி தொடர்ந்து தேசிய கீத விளம்பரம். ஞான புகழ் வயல் நகை மலை மலர் நறுஞ்சோலை
அருளானாய் நவைரவிருணர்வானாய் நமதே பலியானாய் நவில் சுதந்திரமானாய் நமது இளமையை நாட்டே நகுமடிதனையோட்டே ஆமை குணமறிவுடனே அரசரி துணிவருளே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே நமதாரொளி வளமே நரிய மலரென நிலவும் தாயே யாவெல்லாம் ஒரு கருணை அணை பயந்த எழில்கொள் செய்கள் எனவே இயலுறு பிளவுகள் தமையறவே இவன நீக்கிடுவோம் ஈழசிலோன் மணிவாழ் குருபு மணி நமோ நமோ தாயே நம் ஸ்ரீலங்கா நமோ 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 தாயே அடுத்த நிகழ்வாக மாகாண கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறும். மாகாண கொடியினை இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்றி வைப்பார். அடுத்த நிகழ்வாக பாடசாலை கொடி ஏற்ற நிகழ்வு இடம்பெறும். பாடசாலை கொடியினை கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் ஏற்றி வைப்பார். அடுத்த நிகழ்வா தேசிய கொடி, மாகாண கொடி, பாடசாலை கொடிகளை ஏற்றி வைத்த விருந்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்வில் முக்கிய நிகழ்வாக தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெறும். இன்றைய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தினை சம்பிரதாயபூர்வமாக நாடாவினை வெட்டி திறந்து வைக்கின்றார். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அடுத்து ஆய்வுக்கூடத்தின் நினைவூட்டல் திரைநீக்கம் செய்து வைக்கப்படும். திரைநீக்கத்தில் இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் திரையை நீக்கி வைப்பார். அடுத்து புவியியல் ஆய்வுக்கூடத்தினை எங்களுடைய மதிப்புக்குரிய மாகாண கல்வி பொறுப்பாளர் பி உதயகுமார் அவர்களை திறந்து வைப்பார்.
மதிப்புக்குரிய வலைக்கல்வி பணிப்பாளர்களும் நாடாளுமன்றத்தை கலந்து வைப்பார். கணித ஆய்வு கூடத்தில் மதிப்புக்குரிய மாகாண கல்வி பணிப்பாளர் பி. உதயகுமார் அவர்கள் நாடாளுமன்றத்தை கலந்து மதிப்புக்குரிய வலைக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் நாடாளுமன்றத்தை கலந்து மொழி ஆய்வு கூடத்தில் மதிப்புக்குரிய மாகாண பிரதிகளை பணிப்பாளர் வடமாகாணம் திரு முத்துலிங்கம் அவர்கள் நாடாளுமன்றத்தை திறந்து வைப்பார். அப்படி பேர் மூணு இடத்துக்கு போகிறோம். Nelson Mandela visited our city. Nelson Mandela visited our city. One more. Nelson Mandela visited our city. First sound, please raise your hands. Second one. Number 3. Raise. Number 4, 5, 6, and number 7. I repeat. Nelson Mandela visited our city. You understand? Number? The answer. Nelson Mandela visited our city. Number 2. Anybody number 2? Anybody number 1? Correct. Very good. Excellent. Do you believe in heaven? Do you believe in heaven?
கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி தொழில்நுட்ப ஆய்வுக்கூட திறப்பு விழா. இன்றைய நிகழ்வு கல்லூரியின் முதல்வர் திரு சண்முகன் வேலகன் தலைமையில் இடம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு பிரதமராக பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டம் திரு சிவஞானம் சுரேந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆய்வுக்கூட சிறப்பு விழாவினை தொடர்ந்து திருமண மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இந்நிகழ்வு கனெக்ஷன் வந்து பாயிண்ட் அதாவது ரெண்டு கடற்கரை மேலே தளக்கலப்பிடையிலான இணைப்புகள் அதில் வந்து சேட்டலைட் மூலம் கொள்ளலாம் அல்லது கேபிள் மூலம் இணைப்புகளை மேற்கொள்ளலாம். மல்டி பாயிண்ட் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகளை மேலே தளங்களோடு சேர்த்து நாங்கள் இணைத்து மல்டி பாயிண்டை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். one side data தரகரி டேட்டா one side data சிம்ப்ளெக்ஸ் சொல்லுவா. half complex சொல்லுனா ஒரே நேரத்தில் ஒரு one side கம்யூனிகேஷன் மாத்திரம் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு மெட்ட சைட் அது ஸ்டாப் பண்ணி அப்புறம் மெட்ட சைட் கம்யூனிகேஷன் நடக்கும். அது half complex அழைப்பாங்க. full complex சொல்லுனா ஒரே நேரத்தில் சேர்த்து பக்கம் நாங்கள் தகவலை கை மாறிக்கொள்ளலாம். மலை அமைப்பின் வகைகள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் மூன்று வகையாக நாங்கள் மேற்கொள்ளலாம். லேண்ட் என்று சொல்லலாம். நாங்கள் லேண்ட் என்று சொல்லிகளை குறிப்பிட்ட பில்டிங் அல்லது 2-3 பில்டிங் இணைச்சு நாங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை மேற்கொள்ளலாம். மேன் சொன்னால் நாங்கள் கணக்க சிட்டிகளை இணைச்சு மேற்கொள்வது மேன், அதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். வேன் சொல்றது நாங்கள் வேர்ல்ட் வைடாக மேற்கொள்வது உலகம் முழுக்க மேற்கொள்ற வரையவர்கள் வேன் என்று கொஞ்சம் படிக்க முறைக்குள்ளாங்க நாங்கள் படிக்கிறோம். இல்லை இல்லை சரி சரி அவ்வளோங்க ரைட் அப்படிங்க பாரு ரைட் ஓகே
Right. Banned by the sender, quick march. Buddha.
இன்றைய எமது திறப்பு விழா வைபவத்திற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற அங்கத்தவர் அவர்களே, மைய கல்வி படிப்பாளர் அவர்களே, வடக்கு மாகாண பிரதி கல்வி படிப்பாளர் அவர்களே, யாழ் கல்வி வலய பிரதி கல்வி படிப்பாளர் அவர்களே, கோட்டை கல்வி படிப்பாளர் அவர்களே, நலன் விரும்பிகளே, அயல் பாடசாலை சொன்னால் பல்வேறு மனிதனுடைய உதவியினாலும் உழைப்பாலும் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தால் அது எங்களுக்கு நிறைவேறி இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே ஆண்டுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்தும் இந்த கல்லூரியிலே இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன். பாடசாலையின் முன்னாள் அதிபர் திரு ராஜசேகரம் அவர்களே, முன்னாள் பிரதி அதிபர் சிவலிங்கம் அவர்களே, பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே கதாநாயகர்களாக வீட்டிற்கும் மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட நாள் தயாரிப்பு வேலைகள் இன்று பயன் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஆரம்பத்தில் மஹிந்தோதய ஆய்வுக்கூடம் என்று ஆரம்பித்த இந்த செயல்பு திட்டமானது இன்று எங்களுக்கு தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் என்ற பெயரிலே மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலையிலே அந்த சுவமுகூர்த்த நேரத்திலே பால் காய்ச்சுகின்ற அந்த வைபவத்துடன் தொடர்ந்து சம்பிரதாயபூர்வமாக நம்ம தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இன்றைய பிரதம விருந்தினர் அவர்கள் மற்றும் விருந்தினர்கள். அவர்களுக்கு இன்றைய எங்களுக்கு படிப்புக்கப்பட்ட கடமை எங்களுடன் தரப்பட்ட மாணவர்களை நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கமுள்ள மாணவர்களாகவும் கல்விமான்களாகவும் வளர்த்தெடுத்து அவர்களின் பெற்றோர்களின் கையில் கொடுக்க வேண்டும். இந்த ஆசிரியர் குழாத்தை எடுத்தால் அதில் பெரும்பாலானவர்கள் நல்லவர்களாகவும் சேவையாற்றக்கூடியவர்களாகவும் தான் இருப்பார்கள். ஏதோ ஒரு சிலர் வித்தியாசமாக இருக்கலாம். அன்பான ஆசிரியர்களே, உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த பிள்ளைகளின் பழக்க வழக்கம். நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையில் சில பிரச்சனைகள் நடைபெற்றன. அந்த இடத்துக்கு போயிருந்து பெற்றோரிடம் நாங்கள் பெற்றோர் கூட்டம் ஒன்று நடைபெற்ற அதில் கலைந்த போது அந்த இடத்துக்கு வந்த பெற்றோர் அணிந்திருந்த ஆடைகள் சாரம் இதுகள் அணிந்திருந்தார்கள். அவர்களிடம் கேட்டபோது உண்மையில் அவர்களுக்கு தெரியாது, அவ்வாறு வரக்கூடாது தெரியாது. ஆனால் மிகவும் நல்லவர்கள். அந்த இடத்திலே பெற்றோர்களிடம் உடன்பாட்டுக்கு வந்தோம். இனி ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கின்ற ஆய்வுக்கூட திறப்பு விழா நிகழ்வினுடைய தலைவர், இக்கல்லூரி தாயினுடைய அதிபர் வேலழகன் அவர்களே, இந்த நிகழ்விலே வருகிறது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ்ப்பாண வலய கல்வி பணிப்பாளர் தேவேந்திர ராஜாசர் அவர்களே, பிரதி கல்வி பணிப்பாளர்களே, கோட்ட கல்வியர் அவர்களே, முன்னாள் அதிபர் அவர்களே, முன்னாள் பிரதி அதிபர் அவர்களே, கோப்பாய் பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் தர்மலிங்கம் ஐயா அவர்களே, கௌரவ உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற அதிபர்களே, ஆசிரியர்களே, இக்கல்லூரி தாயினுடைய ஆசிரியர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி என்கிற பெயரை உச்சரிக்கிற பொழுது எனக்கு அறிவு தெரிந்த காலத்திலிருந்து நான் 90களிலே நடந்த ஒரு அனர்த்தம் தான் என்னுடைய முதல் ஞாபகத்துக்கு வருவதுண்டு. இக்கல்லூரியினுடைய ஒரு அதிபராக இருந்த நாட்டுப்பற்றாளர் சிவகடாட்சம் அவர்களுடைய மரணம் அப்பொழுதும் என்னுடைய நினைவுகளிலே அடிக்கடி வந்து செல்வது. கோப்பாய் பற்றி பேசினால், கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி பற்றி பேசினால், காரணம் ஒரு தேசத்தை, ஒரு தேசிய இனத்தை, இனத்தனித்துவத்தை நேசித்த காரணத்தால் அவர் அந்த மண்ணிலே பலியாக்கப்பட்டார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் உங்களுடைய கல்லூரிக்குள் நான் வராமல் இருந்தாலும் கூட அவருடைய நினைவுகளோடு வாழ்பவர்களில் நான் ஒருவன். மிக முக்கியமாக இந்த அருமையான நிகழ்வுக்கு வந்து பார்க்கிற பொழுது நீங்கள் பேண்ட் வாத்திய அணியோடு வரவேற்ற அந்த பேண்ட் வாத்திய அணியுடைய சிமான் அவருடைய வரவேற்பு, உங்களுடைய ஒழுக்கம், பிள்ளைகளுடைய முகங்கள், ஆசிரியருடைய முகமலர்ச்சிகள் எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு நிர்வாக கட்டமைப்புள்ள ஒரு கல்லூரியை என் கண்முன்னே கொண்டு வந்து காட்டியது. அதே போல எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர்கள் சொன்னது போல இங்கே நடந்த வரவேற்பு நடனம் கூட சிறந்த நட்டுவாங்கம், சிறந்த பாடல் ஆசிரியர்,
சிறந்த பக்கவாத்தியத்தோடு ஒரு அருமையான வரவேற்பு நடனத்தையும் கூட இங்கே தந்திருந்தீர்கள். இன்று பல இடங்களிலே சென்றால் ஒலிபெருக்கியிலே பாட்டை போட்டு விடுவார்கள், பிள்ளைகள் ஏதோ ஆடுவார்கள் என்ற சூழல் தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது. ஆனால் இங்கு அதற்கென்று பக்கவாத்தியங்களை பிடித்து நட்டுவானம் செய்து அதனை செம்மைப்படுத்திய அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். இந்த நவீன உலகத்திலே இந்த ஆய்வுக்கூடங்கள், அதிலும் ஐடி என்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐசிடி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்கிற இந்த துறைகள் உலகத்தை இன்று தன்னுடைய ஒரு உச்சி நுனி விரலிலே வைத்து ஆட்டி கொண்டிருக்கிறது. உலகத்தின் செயல்பாடுகள் பல மனிதர்கள் உலக பங்கிலே தோன்றியிருக்கிறார்கள். பைதகரஸ் தோன்றி ஒரு கணித மேதையாக அவர் பைதகரஸின் தேற்றம் என்பதை கூட கொண்டு வந்தார். நாங்கள் தேற்றம் படிக்கிற பொழுது அதனை படித்துக் கொள்கிறோம். அரிஸ்டோட்டில் கணிதம் தெரியாதவன் இதற்கு நுழையாதிருக்கு என்று போட் போட்டார். அதே போல எங்களுடைய மண்ணிலும் கூட முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த மாமனிதர் துரைராஜா அவர்கள் ஒரு துறை தேற்றம் என்ற உலகத்திலே ஒரு தேற்றத்தை அறிமுகப்படுத்தி ஒரு மாபெரும் மேதையாக எங்கள் முன்னிலையிலே இருந்தார் என்ற அந்த வரலாற்றில் இன்று பலர் நாங்கள் மறந்திருக்கிறோம். இலங்கையினுடைய இலங்கை வங்கி கட்டிடத்தினுடைய தலைமை செயலகத்தை அமைப்பதற்கும் அதற்குரிய மண் பரிசோதனைகளை செய்வதற்கும் பலர் முயன்று தவறிய பொழுது அதற்கான சரியான நேர்த்தியான ஆய்வை செய்து அதற்குரிய அறிக்கையை சமர்ப்பித்து கட்டுவதற்கான வழியை காட்டியவர் ஒரு தமிழன். அதிலும் அது உன்னதமான ஒரு இந்த மண் சார்ந்த ஒரு தேசிய தமிழன் மாமனிதர் துரைராஜா என்றால் அது எங்களுக்குள்ள ஒரு பெருமை. அதே போலதான் இந்த உலக பந்திலே இன்று பல தமிழர்கள் இந்த துறைகளிலே தங்களை அடையாளப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். இதை ஏன் கல்வி பணிப்பாளர் திரு என் தெய்வேந்திரராஜா அவர்களுக்கும் மாகாண கல்வி அமைச்சின் பிரதி கல்வி பணிப்பாளர் திரு புஷ்பலிங்கம் சார் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நாம் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மேலும் யாழ்வலிய பிரதி கல்வி